நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் ஆன்லைனர் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு எக்கனாமிக் கிளாஸஸாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸ்கூல் புக்ஸ் படிக்க தேவை. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பை லைனாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் வாக்கர். அவர் தான் சொல்லியிருப்பார். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் அப்படின்னு சொன்னது வாக்கர். அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கர். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னது வாக்கர். அடுத்து பாருங்கள், பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்களை வாங்கும்போது செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என கூறலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட்சன். அவர் தான் சொல்லியிருப்பார். பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்களை வாங்கும்போது செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என கூறலாம் சொன்னது ராபர்ட்சன். அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவையே பணம் என சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் ஹிக்ஸ். சரிங்களா? பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவையே பணம் அப்படின்னு சொன்னது சர் ஜான் ஹிக்ஸ். அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், வங்கி என்ற சொல் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. வங்கி என்ற சொல் எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்கலாம். லத்தீன் வார்த்தை. சரிங்களா? வங்கி என்ற சொல் பார்த்திங்கன்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து பாருங்கள், லத்தீன் மொழியில் மனட்டா என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணத்தை தான் மனட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மொழிச்சொல் அப்படின்னு பார்த்துக்கோங்க, லத்தீன் மொழிச்சொல். அடுத்து பாருங்கள், ரோமானிய பெண் கடவுள் ஜெனோட்டோவின் மறுபெயர் தான் பார்த்திங்கன்னா மனட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமானிய பெண் கடவுள் ஜெனோட்டோவின் மறுபெயர் மனட்டா. அடுத்து பாருங்கள், பொருட்களை சேமிப்பதற்கும் விற்பதற்கும் வாங்குவதற்கும் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் சேமிப்பதற்கும் பயன்படுத்தப்படுவது பணம். அடுத்து பாருங்கள், இடையீட்டு கருவியாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். இடையீட்டு கருவியாக செயல்படுவது பணம். அடுத்து பாருங்கள், ஓர் எதிர்கால செலுத்துகையாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். ஓர் எதிர்கால செலுத்துகையாக செயல்படுவது பணம். அடுத்து பாருங்கள், பொருளின் மதிப்பை அளவிட்டு பொருளாதார கணக்கீட்டை எளிமையாக்குவது இடையீட்டு கருவி. பொருளின் மதிப்பை அளவிட்டு பொருளாதார கணக்கீட்டை எளிமையாக்குவது இடையீட்டு கருவி. அடுத்து பாருங்கள், நுகர்வுத்திறனை அடிப்படையாக கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தோடைய மதிப்பீடு தான். நுகர்வுத்திறனை அடிப்படையாக கொண்டது பணத்தின் மதிப்பீடு. அடுத்து பாருங்கள், மூலதன ஆக்கத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதது தான் பார்த்திங்கன்னா சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மூலதன ஆக்கத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதது சேமிப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பணத்தின் முக்கிய செயல்பாடு ஒரு மூலதனமாக செயல்படுவது. சரிங்களா? பணத்துடைய முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலதனமாக செயல்படுவது தான் பார்த்திங்கன்னா பணத்துடைய முக்கிய செயல்பாடு. அடுத்து பாருங்கள், கட்டளை பணம் என்பது அரசு வெளியிடும் பணம். கட்டளை பணம் என்பது யார் வெளியிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வெளியிடும் பணத்தை தான் பார்த்திங்கன்னா கட்டளை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஆர்டர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கருப்பு பணம் என்பது கணக்கில் வராத பணம். சரி, கணக்கில் வராத பணத்தை தான் பார்த்திங்கன்னா கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பண விநியோகத்தின் 4 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறுகிய பணம் என்னென்னு குறுகிய பணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம் ப்ளஸ் அனைத்து வணிக கூட்டுறவு வங்கியில் வைப்புத்தொகை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் வைப்புத்தொகை. இந்த 3த்தையும் தான் பார்த்திங்கன்னா குறுகிய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய பணத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அனைத்து வணிக கூட்டுறவு வங்கியில் இருக்கும் அந்த வைப்புத் தொகை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிஐடைய வைப்புத் தொகை. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா குறுகிய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சலக சேமிப்பு வங்கி கணக்குகளில் சேமிக்கப்பட்டுள்ள தொகை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அகன்ற பணம். அகன்ற பணம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து வணிக கூட்டுறவு வங்கிகளில் உள்ள அந்த வைப்பு தொகையை தான் பார்த்திங்கன்னா அகன்ற பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சல் அலுவலகங்களில் மொத்த வைப்பு தொகை அதையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா பணத்தை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்துருப்போம். ஒன்ஸ் நீங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் அப்படின்னு சொன்னது வாக்கர். எதையெல்லாம் செய்ய உள்ளதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னது வாக்கர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது ஈர்ப்புத்தன்மை அடிப்படையாக கொண்டு பண்டங்களை வாங்கும்போது செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் எனலாம் அப்படின்னு சொன்னது ராபர்ட்சன்னு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறது அவையே பணம் சொன்னது சர் ஜான் ஹிக்ஸு. வங்கி என்பது பார்த்திங்கன்னா லத்தீன் மொழி சொல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியில் மனாட்டா அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பணத்தை தான் சொல்லுவாங்க. ரோமானிய பெண் கடவுள். ஸோ ஜெனாட்டாவுடைய மறுபெயர் தான் மனாட்டா. சரிங்களா? பொருட்களை சேமிப்பதற்கும் விற்பதற்கும் வாங்குவதற்கும் பயன்படுவது தான் பார்த்திங்கன்னா பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையீட்டு கருவியாக பணம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓர் எதிர்கால செலுத்தையாக செயல்படுவது பார்த்திங்கன்னா பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளின் மதிப்பை அளவிட்டு பொருளாதார கணக்கீட்டை எளிமையாக்குவது இடையீட்டு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். நம்ம ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு அது பெருசாக எதுவும் கிடையாது. நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது தான் பார்த்திங்கன்னா பணத்தோட மதிப்பீடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டளை பணத்தை வெளியிடுறது பார்த்திங்கன்னா அரசு வெளியிடுவாங்க. கருப்பு பணம்னா நம்ம கணக்கில் வராத பணத்தை சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த லைன்ஸ் போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.